ஒரு ஊழியக்காரன் இயேசு நாமத்தை சொல்கிற போது என்ன என்ன கிரியைகள் நடக்கிறது, ஏன் நடக்கிறதுங்கிறத நாம் இப்போ பார்ப்போம். மார்க் 16:17 இயேசுவே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? யூஸ் மை நேம், என்னுடைய நாமத்தை சொல்லு. அதாவது இயேசு நாமத்தை நீ சொல்லும்போது பிசாசுகள் ஓட்டம் பிடிக்குமா? இயேசு நாமத்தை சொல்லும்போது வியாதிகள் சொஸ்தமாகுமா? இயேசு நாமத்தை சொல்லும் பொழுது சர்ப்பத்தின் கிரியையை நீ எடுப்பாய் என்று சொல்கிறார். சர்ப்பத்தின் கிரியை என்ன? பில்லி, சூனிய, மாந்திரம், மந்திர, தந்திரம், ஏவுதல் எல்லாம் நீ இயேசு நாமத்தை சொல்லும் பொழுது அந்த கட்டுகள் எல்லாம் உடைஞ்சு போய் அந்த ஆளுக்கு விடுதலை கிடைக்குங்கிறது தான் சொல்லப்படுகிறது. லூக்கா 10:17 70 சீசர்கள் ஊழியம் முடிஞ்சு இயேசுவிடத்தில் வர்றாங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை சொன்னோம், பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. இயேசு நாமத்தை சொல்ற போது ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, கண்ணுக்கு தெரியாத காரியம் சத்துரு ராஜ்யம், பிசாசு ராஜ்யத்தின் கிரியில் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிடணும். ஏசு இதை விட இன்னும் அட்வான்ஸா சொல்றாரு. சாத்தான் மின்னலை போல கீழே கருகி விழுவான் நீ இயேசு நாமத்தை சொன்னாங்கிறதையும் சொல்றாரு. இதெல்லாம் எப்படி நடக்கிறது பார்த்தா மார்க் 16:20 சொல்றாரு. அவர்கள் எங்கும் புறப்பட்டு சென்று ஊழிய சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட காரியத்தை நடப்பிக்கிறார். கர்த்தர் தான் அவர் பின்னால இருந்து செயல்படுறார், அவர்களோடு கூட இருந்து. அப்படின்னா இயேசு நாமத்தை சொன்னா இயேசு செயல்பட ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா அவருக்கு ஒரு டீலே ஆகிக்கிறேன், நீ என் நாமத்தை சொல்லு, நான் அங்க செயல்படுவேன். இது எப்படி, இந்த சக்சஸ் எப்படி நடக்குதுன்னு சொன்னா, கொலேசியர் 2:15 துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேலே சிலுவையிலே வெற்றி சிறந்து விட்டார். இயேசு அவைகளை வெற்றி சிறந்து விட்டார். அதனால இயேசுவுக்கு எல்லாம் கீழ்ப்படிஞ்சே ஆகணும். இதை பிலிப்பியர் 2:10 சொல்றாரு. இயேசு நாமத்தினால வானலத்தோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால் யாவும் முடங்கும். ஊழியக்காரனே, அவைகளை எல்லாம் இயேசு ஜெயித்து விட்டார். பாதாளத்தை ஜெயித்து விட்டார். வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளை ஜெயித்து விட்டார். பூமியில இருக்கிற பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை, சர்ப்பத்தின் கிரியை எல்லாம் ஜெயித்துட்டார். நீ இயேசு நாமத்தை சொன்னா இது எல்லாம் உனக்கு கட்டுப்படும். நீ சொல்றபடி நீ இயேசு நாமத்தினாலே விசுவாசத்தோடு பரிசுத்த ஆவியில நிரம்பி நீ கட்டளை கொடுக்கும் போது அவைகள் எல்லாம் உனக்கு கீழ்ப்படி. நீ என்ன சொல்றியோ அப்படியே நடக்கும். வியாதிகள் சோமாகும், எழுந்து நடக்கும், அற்புதம் நடக்கும். இது எல்லாம் இயேசு நாமத்தை சொல்ற போது இந்த கிரியைகள் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா.